ஒன்றும் இல்லை, என் ஃபோனில் லைவ்ல வரேன், 10 பேர் பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் விஜய்ங்கிற ஒரு நபர் வந்தால் தமிழகம் முழுக்க பார்க்குறாங்க, உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அப்போ ஓ, அவர் முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு. இந்த சமூகம் இப்படி ஒரு பெரியார் பண் எல்லாம் சொல்லி பகுத்தறிவாதம் பேசி சுயமரியாதை பேசி நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுட்டோமான்னு நினைக்கிற நேரத்துல இல்ல, இங்க தற்கொலையா ஒரு கூட்டம் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்றான்னா அது கண்டிக்கத்தக்கது. அந்த கூட்டம் அந்த ஒரு கூட்டத்தை நீங்க தற்கொலைன்னு சொல்றதையே கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்றோம்னா அந்த கூட்டத்துக்கு நாமளும் பொறுப்பு, நானும் பொறுப்பு. இப்ப உண்மையில விஜயனால பாதிக்கப்பட்டது நாம் தமிழரா தான் நான் நினைக்கிறேன். அவங்களால உண்மையில களமாட முடியல. விஜய் இதெல்லாம் செய்தார், அதனால அவர் பின்னாடி போறோம்னு சொல்லாம அவரை பார்க்கறதுக்காகவே ஒரு பெருங்கூட்டம் போய் விழுந்தடிச்சு எங்க குழந்தைங்க சாகுறதுங்கிறத அது சகிக்க முடியாது. வணக்கம். வணக்கம் ஜெய். நீங்க போராட்ட களங்கள்ல இருக்கக்கூடியவர், எப்போ எந்த போராட்ட களம்னாலும் உங்களை பார்க்கலாம். நீங்க தேர்தல்னு வரும்போதும் நீங்க போகிற எல்லா இடமும் போராட்ட களமா இருக்கு, ரத்த கலரியா இருக்கு. அதாவது தவறுகளை சரின்னு எல்லாரும் பழகிடுறாங்க. தவற சரியா செஞ்சா தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ அது எனக்கு உடன்பாடா இல்லாம இருக்கு. அதை நான் கையில எடுக்கிறேன். அன்னைக்கு நடைபயிற்சி போயிட்டு இருக்கும்போது சரக்கு வித்துட்டு இருக்கிறாங்க, நான் பாக்குறேன். என்னப்பா அது எப்பயும் விற்கிறதா அப்படிதான் சொல்றாங்க. அது சட்டப்படி தப்பு இல்லை, நிறுத்து, அவனை வெளியே கொண்டு வா, போலீஸை கூப்பிடு அப்படின்ன பிறகுதான் ஓ கம்ப்ளைண்ட் பண்ணலாமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நான் லைவ் போட கீழே ஃபேஸ்புக்கில் ஒவ்வொன்றில் மேடம் எங்கள் ஏரியாவுக்கு வாக்கிங் வாங்க, மேடம் நீங்கள் தமிழ்நாடு பூரா ஒரு வாக்கிங் போங்க. நான் உண்மையில் அப்படி கூட எனக்கு ஒரு நோக்கம் இருக்கத்தான் செய்யுது. குடிக்கு எதிராக நம்ம இவங்களை வெளியே எழுப்புக ரொம்ப கஷ்டம். கொண்டு போய் உள்ளே சேர்த்துட்டாங்க, பள்ளத்தில் சேர்த்துட்டாங்க. குடி நோயாளிகளாக எல்லாரும் மாற தொடங்கிட்டாங்க. நீங்கள் கேட்டால் தமிழ் குடி அவ்வை எல்லாரும் சோமபானம் சுறாபானம் எல்லாம் நாங்கள் சாப்பிடலையா, கல் சாப்பிடலையா இருந்ததுங்க. உழைத்து களைத்த மனிதன் ஓய்வு நேரத்தில் தனக்கான ஒரு அழுப்பு தீர்க்கிற ஒன்றாக இருந்ததுங்கிறது போய் சும்மா கொண்டாடுறோம், கவலைக்காக குடிக்கிறோம், இல்லை குடி பழகிருச்சுங்கிறக்காக குடிக்கிறோம், இல்லை இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்துட்டோம் குடிக்கிறோம் அப்படின்னு கடைசியில் உன் ஈரல் வெந்து போகிற வரைக்கும் ஏன் குடிக்கணும்? இதுக்கு ஏன் அரசாங்கம் இவ்வளோ மெனக்கடணும்? 30,000 பேர் இருந்தால் அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாம், 15,000 பேர் இருந்தால் ஒரு டாஸ்மாக் கடை வைக்கலாம்னா நீங்கள் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறீங்க? காமராஜர் காலத்தில் 25 மாணவர்கள் இருந்தால் ஒரு பள்ளி, ஒரு ஆசிரியர் பள்ளி. இப்போ எப்படி யோசிக்கிறாங்க? இப்போ 500 மீட்டருக்கு ஒரு ஐயோ 1000 மீட்டர் ஆயிடுச்சா, நடுவில் ஒரு கடையை போடு, அல்லது ஒரு சந்து கடையை போடு. சந்து கடை தெரியுமா? லைசன்ஸ் இல்லாமையே ஒரு கடை வச்சுக்கிறது. இப்படி போயிட்டு இருக்குது. இப்ப ஆனா தேர்தல் அரசியல், வாக்கு அரசியல்னு வந்தா பெரிய கட்சிகள் கூட அந்த வாக்குறுதியை கைவிடுறாங்க. 2016 திமுக சொன்னாங்க, அதுக்கடுத்து 2021 சொல்லல, இப்பயும் பூரண மதுவிலக்குன்ற வார்த்தையே சொல்லல. அவங்க சைட்ல இருக்க தலைவர்களே கூட என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு வாக்குறுதி கொடுத்தங்க, மக்களே எங்களை ஆதரிக்கல பாருங்க, ஆண்கள் ஓட்டு கிடைக்காதுன்னு ஒரு பிம்பம் இருக்கு. எதுக்கு அதை பேசணும்னு? உண்மையிலே என்னமோ பெண்களுக்காக பேசுற டயலாக். பெண்கள் குடிக்கிறது இல்லைங்க, குடிக்கிறது பூரா ஆண்கள். அது குடியில பாதி வாழ்நாளை இழக்கிறது ஆண்கள். நாளைக்கு ஒவ்வொரு அப்பாவும் தான் பொண்ணுக்கு வரம் தேடுற போது குடிக்காத ஆம்பளை வேணும் தானே கேட்குறீங்க. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தடும் போது கேட்குறீங்கல்ல. அப்போ அந்த நேரம் பரவாயில்ல குடிச்சுக்கப்பா, வா நம்மளும் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம்னு சொல்ற நம்ம ஃபேமிலி குடும்பம் இருக்கு. நீங்க அனுபவிக்கிற வரைக்கும் ஓகே, உங்க மகளுக்கு வருகிற போது அப்ப இது ஆண்களுக்குமானதுதானே. இது ஏன் எப்பயுமே இது குடிக்கக்கூடாதுன்னு சொன்னா ஆண்கள்லாம் கோச்சுக்குவாங்க, ஆண்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு இது என்ன வாதம்? இதை தான் சொல்றேன். தவற சரியா செய்ய பழகின சமூகத்துல ஜெயச்சந்திரனும் இருக்கிறார் என்று. இல்ல, அந்த துணிச்சலான முடிவு எடுக்கிறீங்க இல்லையா? தேர்தல் அரசியல்னு ரொம்ப நிறைய சமரசங்கள் இருக்கும். எனக்கு அந்த சமரசம் வேணாம், எனக்கு என்ன கொள்கையோ அதை நோக்கி தான் பயணிக்கணும்ன்ற அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சலும் தைரியமும் வேணுமே. அது ஒண்ணுதான் எங்களை ஒரு
மக்களோட இயங்க வச்சிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா சமரசம் பண்ணி பதவிகளை என்னைக்கும் அடைஞ்சிருக்கலாம். சமரசங்கள் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். நானும் சமரசம் ஆவேன். மக்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, அது பொதுவாக கேட்கல, அது ஒரு சில நேரங்கள் இழப்புகள் பெரிய விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப நம்ம சமரசம் ஆகும். அது எதுக்காக அந்த சமரசங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுங்கிறதுல இருக்கு. இப்போ இந்த பெரம்பூர் தொகுதின்னு வந்துட்டீங்க, இந்த பெரம்பூர் தொகுதியில இறங்கி வேலை செய்றீங்க. ஒரு கனவு இருக்கும்ல, இந்த தொகுதியை நம்ம இப்படி மாத்தி காமிச்சிடணும், இந்த மக்கள்கிட்ட நம்ம போறோம், நம்மளை நம்பி ஓட்டு போட போறாங்கன்னு. என்னென்ன கனவுகள் இருக்கு பெரம்பூர் தொகுதிக்காக? கல்விக்கு இவங்க வெளியே தேடி போறதுக்கு நிறைய அரசு பள்ளிங்கிறது ஒரு 10வது வரைக்கும் இருக்கிற பள்ளியா தான் இருக்கு. 12க்கு அவங்க தொகுதியை விட்டு வெளியே தான் போகணும். இப்போ அடிப்படையிலேயே உங்களுக்கு கல்வியிலேயே அங்க பெரிய கல்விக்குறி. இன்னும் சொல்ல போனா அரசு பள்ளிகள் கூடுதலாக இருக்கணும். 25 பேருக்கு ஒரு ஆசிரியர் கொண்ட பேசின காமராஜர் காலம் எங்க? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு தொகுதிக்கு ஒரு அரசு பள்ளிங்கிற ரீதியில போறது வந்து எந்த மாதிரியான கேள்வின்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, தமிழகம் முழுக்க சுத்தமா இருக்கு, அதோட குப்பைகளை பூரா உள்வாங்கி கொடுங்கையூர் குப்பை மேல இருக்கு. ரொம்ப சிம்பிளான லாஜிக். உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு மேல குப்பையை வச்சிருக்க மாட்டேன். மெடிக்கல் வேஸ்ட்டை வந்து 48 ஹவர்ஸ்க்கு மேல வச்சிருக்க மாட்டேன். ஆனா 40 இயர்ஸா இங்க வச்சிருக்கிறாங்க. 40 ஆண்டுகளாக 333 ஏக்கரில் வைத்திருக்கிறாங்க. இது என்னன்னா அன்னன்னைக்கு அது வந்து உங்களுக்கு அடுத்த ரீசைக்கிளிங் போயிட்டே இருந்திருக்கணும். அந்த அந்த பணி அப்படி நடக்குதா? அப்போ அது இப்ப எல்லாம் தேக்கம் அடைஞ்சிருக்கு. இதை ஒரு செட்டை துரிதமா எப்படி நகர்த்தணும், அதுக்கப்புறம் ரெகுலரைஸ் பண்றது எப்படி, இந்த திட்டங்களை நோக்கி யாராவது யோசிச்சிருக்கிறாங்களா? இங்க எது யோசிப்பாங்க? நான் மேம்பாலம் கட்டுறேன், நான் சமுதாய கூடம் கட்டுறேன், டெண்டர் வரும், டெண்டர்ல எவ்வளவு பெர்சன்டேஜ், இந்த யோசனையில தான் இருக்கு. ஏன்னா இது பண்றது இந்த தொகுதிக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு சேர்த்தது. நாங்க கொரோனா காலத்துலயும் சரி, அதுக்கு அடுத்தாப்புல வந்த காலங்கள்லயும் சரி, நான் சிவகாசியில இருந்தாலும் இந்த மருத்துவ கழிவுகளை பெற்றுக்கொள்றதுல ஒரு சிக்கல் இருந்தது. ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல அதை ரீசைக்கிளிங் பண்ணி அது இல்லாம ஆக்குறதுன்னு ஒரு இடம் போட்டா உடனே பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா அது முறையா பராமரிக்கப்படுறது இல்லை. அப்போ அவங்க அது பயப்படுறாங்க. இப்ப இந்த குப்பை மேடு மாதிரி பராமரிக்கப்படலைன்னா பயம் வரும். சரி, பயப்படுறீங்க, அப்ப அந்த மெடிக்கல் குப்பையை என்ன செய்யும்? ஆஸ்பத்திரியை வச்சுக்கிடுமா, ஜிஹெச்சை வச்சுக்கிடுமா? அங்கேயே அது தேங்கி கிடந்தா என்ன ஆகும்? அதுவும் திருப்பி மனிதனுக்கு எடுக்கிறேன். அப்போ ஒட்டு மொத்தமா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாரும் வழி தேடல. தற்காலிகமா என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்கு வழி தேடுறான். என் குப்பையை கொண்டு அடுத்த வீட்டுல கொண்டுட்டு வர்றது. அப்ப இந்த குப்பைகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு மனிதன் வாழ்றதுல வந்து எப்படி ஒரு வீட்டுல பூஜை அறை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கழிவறையும் முக்கியம். அப்ப இது எவ்வளவு மிக முக்கியமான பகுதி. இது கவனிப்பாரற்று கிடக்கிறது, இது கேட்பாரற்று கிடக்கிறது. இது வந்து பணம் வராததால் சரியான நிர்வாகத்துக்கு உள்ளாக்கப்படவில்லை. அரசியல்னா நிர்வாகம் தான், ஆனா இங்க அரசியல் வேறொன்றா இருக்கிறதுனால இந்த நிர்வாகம் கவனிப்பாரற்று கிடக்குது. இது மிகவேல மாற்றப்படணும். இங்க மாறினா தமிழ்நாடே மாறும். ஒரு முன்மாதிரி தொகுதியா உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களா? முன்மாதிரி தமிழ்நாடாவே மாறிடலாம். இது ஒன்றை கையில எடுத்து நீங்க எவ்வளவு விஷயம் பண்ணலாம். ஆனா இங்க யாருக்கு அதுக்கு யோசனை இல்லை. கிராஸ் பண்ணும்போது மூக்க பிடிச்சு போயிட்டு கடந்துட்டா முடிஞ்சிருது. கடந்து போறவங்க தான் ஆனா அதிகமா இருக்காங்க. கடந்து போறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனாலதான் 40 ஆண்டுகளாக அதே இடத்துல இருக்கு. இப்போ இந்த வாக்களிப்பதுன்னு வரும்போது 2 பேட்டர்ன் நான் ஒரு செய்தியாளரா கவனிக்கிறேன். அதாவது ஒண்ணு வந்து வாக்குக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கன்ற ஒண்ணு, 2வது வந்து இந்த வயது வாரியா ஒரு வித்தியாசமும் இருக்கு. நீங்க சொல்றீங்க, இப்போ ஒரு 4 முக்கியமான வாக்குறுதிகளை நம்ம கொடுக்கும்போது அதுல எல்லா தரப்புக்கும் அது போய் சேருதாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு 35 வயசுக்கு மேலதான் பொறுப்பு, கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா தெரியுது, நீங்க சொல்ற வாக்குறுதியை நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். 30 வயசுக்கு 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, இன்னும் 18ல இருந்து 25 கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே தெரியாது, பெற்றோர்கள் தான் பாத்துக்கிறாங்க. ஆனா அவங்க ஓட்டும் ஒரு வேட்பாளருக்கு தேவை. எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்ண போறீங்க? கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான் இன்னைக்கு தேதிக்கு. என்னன்னா, குழந்தைகளை வந்து நாம டீனேஜ் இல்லை, ஈவன் 30 வயசு வரைக்குமே எந்த சிக்கலும் இல்லாம பிள்ளைகளை பார்த்துக்கிற பெற்றோர்கள் வளர்ந்துட்டாங்க, இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த குடும்ப பிரச்சனைகளோ சமுதாய பிரச்சனைகளோ இது எதுவுமே இல்லை. அவங்க உலகம் ஃபோன் எடுத்து ரீல்ஸ் தான். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து தொடர்ச்சியா 1 மணி நேரம் பார்க்கக்கூடிய விஷயம் கூட நீங்க 1 மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது அப்படிங்கிறது கூட இங்க இல்லை. நீ எது சொன்னாலும் நீ 2 நிமிஷத்துல சொல்லு, அதுக்கு மேல சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன் பொறுமை இல்லை அப்படிங்கிற இடம் தான்.
இது சவால் மிகுந்த ஒரு ட்ரெண்ட் தான். இவங்களுக்கு இடையில 2 நிமிஷத்துல ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நாங்க பழக்கப்பட வேண்டியது. 3 நிமிஷத்துல பேசணும் கூட்டத்துல. 2 நிமிஷத்துல நீ விஷயம் போய் சேரணும். 4 விஷயம் போனா நீ எந்த 2 விஷயத்த அவன் எடுப்பான்னு நான் காயின் பண்ணணும். அவனுக்கு முன்னாடியே நான் சாய்ஸஸ் வைக்கணும். இன்னைக்கு நீங்க குழந்தைகிட்ட வந்து நீ இதை சாப்பிடுன்னு ஒரு சாக்லேட்டை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அவனுக்கு 4 விஷயமானதை கொடுத்து அவன் எதை தேர்ந்தெடுப்பானோ அதையும் கொடுக்கணும். அப்ப நான் வந்து இந்த 4ல இந்த 3 எது அவன் வேண்டான்னு சொல்லுவான்னு எனக்கு தெரியணும், எது வேணும்னு சொல்லுவான்னு தெரியணும். அவனுக்கு முன்னாடி வேண்டாங்கிறது அதிகமா இருந்தா தான் வேணுங்கிறத தேர்ந்தெடுப்பான். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த அளவுல தான் நாங்க இன்னும் இளைஞர்களை அணுக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் உலக விஷயம் போலாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு நம்ம பேச போனோம்னா உனக்கு தெரிஞ்சா நீயே வச்சு கொண்டு போயிடுவான். அப்போ அந்த இடத்தை நோக்கி தான் இளைஞர்கள்ட்ட நாங்கள் நகல வேண்டியிருக்கு. உண்மையில அரசியல் களம், பிரச்சார களம் இது எல்லாம் 40 ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கிறது. 40 ஆண்டுக்கு முந்தையதா இருக்கா? டெக்னாலஜி எல்லாம் நீங்க என்னெல்லாம் சொல்லுங்க, நீங்க இன்ஸ்டாகிராம்ல பேசுறீங்கிறீங்க, சோசியல் மீடியால பேசுறீங்கிறீங்க, நீங்க பேசுற மீடியா தான் மாறி இருக்கே ஒழிய உங்க அரசியல் 40 ஆண்டு பழமையானதான். இன்னைக்கு இருக்கிற இளைஞனுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்டமைப்பு, ஒரு பூத்தோட கட்டமைப்பு இது குறித்து அவன்கிட்ட பேசி நீங்க புரிய வச்சிருவீங்க. அந்த 40 வருஷத்துக்கு முந்தைய ஆள் தான் இதை இன்னும் செஞ்சிட்டு இருக்கான். அவங்க சொன்னதை செய்யறதா ஒரு 10ல் 4 பேர் இருக்கிறாங்க, அதை வச்சு இப்போ ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 4 போனா அந்த 4 பேரும் விலகிடுவான். இவங்க எதையுமே 40 வருஷம் முந்தைய அரசியல் இவங்ககிட்ட கடத்தவும் முடியல. நீங்க நல்லா நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. 40 வருஷத்துக்கு முந்தைய அரசியல் மட்டும்தான் இன்னைக்கு களமாடி கொண்டிருக்கிறது. புதிய அரசியலை இவர்கள் எடுக்கவில்லை. அதனாலதான் திடீர்னு விஜய்க்கு காசு கொடுக்காம கூட்டம் கொண்டோடனே எல்லாரும் பதட்டமாறாங்க. ஐயோ கூட்டம் சேர்ந்துருச்சு. என்ன சைக்காலஜி நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பொதுவா எது எனக்கு பார்க்க கிடைக்கலையோ அது கிடைக்கிற போது நம்ம அதை பெருசா நினைக்கிறோம். கடவுள் தரிசனம் கூட மூடி வச்சு நடை திறக்கும் போதுதான் நீங்க பெருசா பாக்குறீங்க. அதே மரத்தடியில் இருக்க பிள்ளையார நீங்க பாக்குறது இல்லை. இவ்வளவுதான். விஜய் இது வரைக்கும் வெளியே வரல. அவரை சினிமா திரையில மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு கீழே வராரு, எங்க முன்னாடி உருவமா வராரு. அதனால ஓடி சென்று என்னன்னு பார்த்தோரணுங்கிற ஆசை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு திரையில எங்களை என்டர்டெயின் பண்ண நபர். நான் கேட்குறேன், இன்டெலெக்சுவல் தரமா ஏதாவது வந்திருக்குதா திரை? இந்த இளைஞனுக்கு இன்டெலெக்சுவல் எதையாவது கொடுத்துருக்கா? இல்லை அரசியல் முன்னகர்வை கொடுத்துருக்கா? இல்லை அவனுக்கான தலைமைத்துவ அல்லது சமூக பண்புகளை இந்த திரைப்படங்கள் எங்களுக்கு தந்திருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா அது 3 மணி நேரம் எங்களை என்டர்டெயின் பண்ணுது. நான் இன்னைக்கு மீடியாவில் வரேன், ஒன்றும் இல்லை, என் ஃபோன்ல லைவ்ல வரேன். 10 பேர் பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கு. ஆனா விஜய்ங்கிற ஒரு நபர் வந்தா தமிழகம் முழுக்க பார்க்குறாங்க, உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அப்போ ஓ அவர் முக்கியமான நபர் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு. எப்போ ஒன்றை பத்தி உங்களுக்கு தெரியலையோ அப்போ உங்களுக்கு பிரமிப்பு வரும். உங்களுக்கு அதை பத்தி முழுமையான அறிவு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு அது மேல பிரமிப்பு இருக்காது. இங்கே எதை பற்றியும் முழுமையான அறிவு, அது குறித்த ஆய்வு குறித்தது எதுவுமே நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா கோவிடுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லிவ் ஜஸ்ட் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டு போயிடுறேன், நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நான் பகிர்ந்துக்கணும், நான் வந்து ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் சேஞ்சை கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இங்க யாருக்காவது இருக்கா? ஈவன் விஜய்க்கு இருக்குதா? அப்படி இருந்தா அவருடைய ஒரு கண்டாசைவுக்கு அந்த ரசிகர்கள் நிற்கணும். அப்படி இருந்தா அவருடைய ஒரு சொல்லுக்கு பின்னாடி வராதனா வராம இருக்கணும். நிர்வாகி மட்டும் வரணும். அந்த ஐடியாலஜிக்கலும் அந்த பிலாசபிக்கலும் அந்த தாட் அவர்கிட்ட இருந்தா அது நடக்கும். எத்தாம் பெரிய கூட்டத்திலையும் ஒருத்தர் என்னை பார்க்க வேணும்னு நாங்க நினைக்க ஆரம்பிச்சா அவங்க பார்ப்பாங்க, அவங்க என்ன சொல்றத கேட்பாங்க. அதுக்கு நாம அவங்களா மாறணும். ஒரு வகையில இதுக்கு இலக்கியம் எனக்கு உதவி இருக்கலாம். இலக்கியத்தில் ஒன்றை பற்றி எழுதணும்னா நான் அதுவா மாறுவேன். புலியை பற்றி எழுதுனா புலியா நான் மாறணும். புலியை பற்றி எழுதக்கூடாது, புலி வரிப்பையோடு இருக்கும் சிறுவா. அது மாதிரிதான் அரசியலும். அரசியல் வந்து வெறுமனே ஒரு பதவியை பிடிப்பதோ அல்லது ஒரு 5 ஆண்டுகளில் பணம் சம்பாதிப்பதோ அல்ல. அந்த தொகுதியோட உளவியலையே மாற்றக்கூடிய ஆளா நீங்க மாறும். அதுக்கு நான் வந்து சில தோல்விகளை எனக்கு சொல்றாங்க. இந்த தோல்விகளா அதுக்கு எங்களை தயார்படுத்தி இருக்குதுன்னு நான் நம்புறேன். இதுல இந்த இளைஞர்களை தற்குறின்னு சொல்லி டேர்ம் பண்றாங்க பாத்தீங்களா? ஓபிசி பட்டியல் சமூக இளைஞர்கள் தான் பெரும்பாலானவர்கள். அவங்க எல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான்.
நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். அவங்க ஏதோ ஒரு ஒரு அரசியலுக்காக இல்ல ஒரு நடிகருக்காக பின்னாடி போறாங்கன்றதுக்காக அந்த இளைஞர்களை தற்கூரின்னு சொல்றத நீங்க நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். எப்படி பெரியார் என வியத்தலும் இளமைங்கிற மாதிரி சிறியார் என இகழ்தலும் இளமைங்கிறது எனக்கு ஒருத்தருக்கு ஒன்று தெரியலைன்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா அது எனக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வராம போயிருக்குங்கிறதுக்கு நீங்க வருத்தப்படலாமே ஒழிய எந்த ஒரு நபரையும் நீங்க குற்றம் சாட்ட முடியாது. இந்த சமூகம் இப்படி ஒரு பெரியார் பண் எல்லாம் சொல்லி பகுத்தறிவாதம் பேசி சுயமரியாதை பேசி நம்ம எல்லாத்தையும் சாதிச்சுட்டோமான்னு நினைக்கிற நேரத்துல இல்ல இங்க தற்கொலையா ஒரு கூட்டம் இருக்குன்னு ஒரு ஆள் சொல்றான்னா அது கண்டிக்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். யாரு அந்த கூட்டம் அந்த ஒரு கூட்டத்தை நீங்க தற்கொலைன்னு சொல்றதையே கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நீங்க அப்ப அந்த அப்படி சொல்றோம்னா அந்த கூட்டத்துக்கு நாமளும் பொறுப்பு, நானும் பொறுப்பு. நீங்க இப்படி ஒரு சமூகத்தை நீங்க வளர்த்துறது அந்த தவறுன்னா அந்த தவறுக்கு நானும் பொறுப்பு. அதனால அந்த வார்த்தை நான் பாவிக்க மாட்டேன். அந்த இளைஞர்களை எப்படி நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப அவங்க கிட்ட ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு செய்யறதா சாதாரணமா செய்யறாங்க. பணம் செலவு பண்ணி பண்ற விஷயங்களை கூட அவங்க உட்கார்ந்து ஈஸியா பண்ணிட்டு போயிடுறான். இது சாதாரணமா செஞ்சுட்டு போறாங்கிறதுல ஒத்துக்க மாட்டேன். கூட்டம் சேர்றதுனாலயே சாதாரணமா அது ஒரு விஷயமே அல்ல. ரேஷன் கடையில கூட்டம் கூடுது. நீங்க 10 ஒரு மாசம் எதுவுமே போடாம விட்டு திருப்பி இப்பதான் கிடைக்குதுன்னா கூட்டம் கூடுது. அங்க எனக்கு ஏதோ கிடைக்குது இல்ல, இங்க எதுவும் கிடைக்காதுன்னு தெரியும். என் உயிர் கூட போகுது, எனக்கு அடிபடுது, ஆனாலும் நான் அங்க போய் நிக்கிறேன்ல. நான் ஆரம்பத்துல சொன்னதான் நாங்க எப்பயும் எங்கேயோ நிழல்ல பாக்குற ஒரு உருவம் எங்களுக்கு நிஜத்துல வருதுன்னு நல்ல ஒரு எண்ணம் தான். நாங்க பார்க்கவே முடியாதுங்கிறது எங்க பக்கத்துல வருதுங்கிறதான். கிரிக்கெட்டுக்கும் இதே இது இருக்குல்லங்க. நீ எப்பயும் எங்கேயோ தூரத்துல இருந்து பாக்குற ஒரு நாள் மேட்ச் கிடைச்ச உண்மையில நீங்க மேட்ச்ல அவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினா உள்ள போனா நீ பந்த கூட பார்க்க மாட்டேன். அங்க இருக்கிற மனுஷன் கூட புள்ளியாதான் தெரியுமா. அதை விட நீ டிவியில வீட்டுல உட்காந்து நல்லா டிவியில ஜூம் பண்ணி காம்பா நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம். ஆனா எந்த கிரேஸ்ல அவ்வளவு கூட்டம் அங்க போகுது? நேர்ல பாத்திர மாட்டோமா? அப்ப அவருக்கும் இவளுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அதெல்லாம் ஓட்டாவா மாறுது அங்க இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ். அப்போ எனக்கு பெருசா வித்தியாசம் தெரியலையே. நான் யாரையும் குறைச்சு மதிப்படலை. யாரையும் நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்ல விரும்பவே இல்லை. நாம நீங்க சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் இதுல போறாங்க. அப்படி கூட நீங்க நல்லா பாருங்க. அப்படிலாம் இல்லை. இன்டர்வியூல ஹைஃபையா டிகிரி முடிச்ச எல்லாரும் தான் போறாங்க. இந்த ஒரு நான் பார்த்து வியக்கிறது இந்த இனத்துக்கு தான், இந்த மக்களுக்கு தான், வர்க்க ரீதியான மக்களுக்குலாம் அப்படிலாம் கிடையாது. மனதளவுல யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களாம் அதை கொண்டு போறாங்க. கொஞ்சம் பக்குவப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்துல பக்குவப்படுதல் வரும். அவ்வளவுதான். இப்ப தேர்தல்னாலே வெற்றி அப்படிங்கிறத நோக்கி எல்லாரும் போறாங்க. இப்ப காமராஜரா இருக்கட்டும், ஐயா நல்லக்கண்டுவா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் நம்ம காலம் கடந்து பேசுறோம். ஐயோ அவங்களை நம்ம ஜெயிக்க வைக்கலையே நம்ம அவங்கள அப்படின்ற வருத்தம் ஒரு காலகட்டத்துல வருது. இவங்களும் தோத்துட்டாங்களேன்னு தாமதமா வருது. ஆமா, இந்த தோல்வி இருக்குல்ல, ஒரு ஜெயிக்க வேண்டியவங்க தோக்குறதுன்றதும் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதை ஏன் காலம் கடந்து புரிஞ்சுக்கணும்? அந்த பெரிய மனிதர்களுக்கெல்லாம் வெற்றிங்கிறதும் தோல்விங்கிறதும் இந்த சீட்ல போய் உட்கார்றது இல்லை. நீங்க எதுக்காக அவங்க ஏதாவது நிறுத்துனாங்களா வேலை செய்யறத? இல்ல அவங்களோட பயணம் அதோட முடிஞ்சிருச்சா? நீங்க சில அரசியல்வாதிகள் பார்த்திருப்பீங்க, தோல்வி அடைஞ்ச பிறகு காணாம போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்பி ஒரு பீரியட் ஜெயிச்சாரு, அதுக்கு பிறகு அவர் யாருன்னே யாருக்கு தெரியாது. அப்ப வெற்றி பெற்றிருக்காங்க, ஆனா காணாம போயிருக்கிறாங்க. அப்ப வெற்றி தோல்வியை அந்த வார்த்தையை யார் நிர்ணயிக்கிறாங்க? அவர்கள் தொடர்ச்சியான செயல்கள் தான் நிர்ணயிக்குது. அதுதான் அங்க முக்கியமே ஒழிய இந்த வாக்குகள் அரசியல். ஆனா நீங்க சீட்டு கிடைக்கலைனாலும் தொடர்ச்சியா அரசியலே பல விஷயங்களை நல்ல கனவை நிராகரிச்சுட்டு நீங்க பேசிட முடியுமா? காமராஜரை விட்டுட்டு பேசி தோத்த பிறகு அவருடைய பணிகள் இல்லாமையா இருந்தது இல்ல? அதுக்கு முன்னாடி இருந்த காந்திஜி எந்த அரசியல் அதிகார பொறுப்புல உட்கார்ந்து இருந்து இந்தியா முழுமைக்கும் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தார். கண்டி யாத்திரைன்னு அவர் சொன்னா தூத்துக்குடி வரைக்கும் எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் பிரமிப்பா இருக்குல்ல. நான் சொன்னா என் பையனை கேட்க மாட்டேங்கிறாங்க போது எங்கேயோ ஒரு ஆள் உட்காந்து சொல்றாரு, இது வரைக்கும் கேட்கறதுக்கு ஆள் இருந்தாங்க, இன்னைக்கு இருந்து மீடியா இல்லை, பிரேக்கிங் நியூஸ் இல்லை. அப்போ உண்மையில பலவீனம் யார்கிட்டனா இளைஞர்கிட்ட இல்லை, அவர்களுக்கு நல்ல முன்னுதாரணங்களை தர முடியாத தலைவர்கள் தான். இங்க சிட்டிங் எம்எல்ஏவோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க?
அவர் பண்ணியிருக்கிற வேலைன்னா இந்த கழிவு இது காட்டன் அந்த கேனல் இருக்குல்ல, அந்த கேனல்ல வந்து ஏற்கனவே இருந்த 5 அடி காம்பவுண்ட் வாலை இன்னொரு 3 அடி உயர்த்திருக்கிறார். அடுத்து வந்து 3 மதங்களுக்கு ஜெயலலிதா அம்மா பீரியட்ல சுடுகாடு ஒதுக்கியிருக்கிறாங்க. அது இவ்வளவு காலம் கிடப்புல கிடந்து கடைசியா ஒரு 10-15 நாளைக்கு தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் திறந்து வச்சிருக்கிறார். இது தவிர மழை வந்து கால்வாயில தண்ணி பொங்கி ஊருக்குள்ள வந்தபோது அவர் காணாம போயிட்டார். மக்கள் உணவு இல்லாம தவிச்சிருக்காங்க, உடை இல்லாம தவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு பகுதியிலையும் தவிப்பு இருந்தது, வரல. இந்த நான் சொன்ன காம்பவுண்ட் வாழை தூக்கினார்ல, அது பிளஸ்ஸா சொல்றதா மைனஸா சொல்றதான்னு எனக்கு கேள்வி இருக்கு. அந்த 2 அடி உயரத்துக்கு நீங்க எவ்வளவு கோடி பட்ஜெட் ஆர்டிஐல கேட்டா தெரியும், கேட்டிருக்கிறேன். அது அவ்வளவுதான் ஆகுமா? சரி, அந்த பணம் யாரு கைக்கு போயிருக்கு, யாரு கான்ட்ராக்டர் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய, அதெல்லாம் சாமானியம் சொல்றான். அப்போ எங்களுக்கு எதுக்குமே வந்து கேட்கல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சமுதாய ரீதியாக கொஞ்சம் அணுகி ஓட்டு கேட்டிருக்கிறார் ஒரு, அல்லது அதிமுக கொஞ்சம் பலவீனப்பட்ட நேரத்துல இவர் வென்றுட்டு வந்துட்டார். இன்றைக்கு அப்படி இல்லை. அதிமுகவும் பலவீனப்படல, அமமுகவும் வந்து இணைந்துட்டது. இன்னொன்னு, அவர் ஓட்டு சொல்லி கேட்க முடியாத அளவுக்கு பாமகவும் உள்ள இருக்கு. இது சரியான வாய்ப்பு, மக்களுக்கான சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புன்னு நான் நம்புறேன். எனக்கு நிறைய நம்மளை தகுதிப்படுத்திக்கணுமேங்கிற பதட்டம் கூட இருக்கு. அதே நேரத்துல இப்போ நீங்க மத்த திமுகவையும் சரி இல்ல தாவேகா மேல விமர்சனங்களை வச்சிட முடியும். விமர்சனங்களுக்குள்ள வைக்க முடியாத ஒரு கட்சியும் இருக்கு, நாம் தமிழர். அவங்களும் களத்துல இருக்காங்க. அவங்க எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? உண்மையில அவங்க ஒரு அங்கீகாரத்தை இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறாங்க. அவங்க கட்சி சின்னம் எல்லாம் வந்து அங்கீகாரத்தை பெற்றிருக்கு. அது உள்ளபடியே வாழ்த்துக்கள். எப்பயும் இந்த 2 கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் வந்து நாம் தமிழர் போவாங்க. இப்ப உண்மையில விஜயனால பாதிக்கப்பட்டது நாம் தமிழராத்தான் நான் நினைக்கிறேன். அவங்களால உண்மையில களமாட முடியல. 2 கட்சிகளோட ஒரு 40 ஆண்டு கால ஆளுமை பூத்து வரைக்கும் உள்ள வச்சிருக்கிறாங்க. சீமான் அவர் பேசுற வார்த்தைகள், சொற்கள் சில நேரங்கள் எங்களுக்கு அதீதமா தோணாலும் சிலது ஓகே, இந்த அரசியல் வேணும் அப்படிலாம் நம்மளுக்கு தோணும். ஆனா அது பிராக்டிக்கலான அரசியலுக்குள்ள அது சாத்தியமாயிருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் தொடர்ச்சியா தோற்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட அவரோட நகர்வுக்கு பலமா இருக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா இந்த தேர்தல் அவரை கொஞ்சம் அங்கீகாரம் பெற்ற பிறகு அவர் பலவீனப்படுறதுக்கான வாய்ப்பா மாறுமோன்னு நான் கொஞ்சம் அச்சப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இயக்கங்களும் வளர்ந்து வந்தாதான் ஜனநாயகத்தன்மையோட தேர்தலை சந்திக்க முடியும் நான் நம்புறேன். நான் சில தலைவர்களோட பேரை சொல்றேன், உங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய அபிமானம் குறித்தோ இல்ல கருத்தோ ஏதாவது நீங்க சொல்லுங்க. உங்க கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், ஆர்கானிக் லீடர், கொஞ்சம் விரிவாவே சொல்லுங்க ஒரு வார்த்தையில. நீங்க ஒரு விஷயத்த குறித்து கேட்டா உடனடியே வந்து இப்ப இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பதில் சொல்ல மாட்டாரு. வெயிட் பண்ணுங்க, அதுக்கான விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சா டக்குன்னு அடிச்சிருவாரு. அடுத்து இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். அது வந்து ஒரு போலித்தளம் இல்லாத ஒரு அரசியல்வாதிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, மேல்பாதி விஷயத்துல பாமகவை பல பேர் குற்றச்சாட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும், வாங்க அவங்கள கூப்பிடுங்க, நான் எல்லாரையும் உள்ள கூட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல அவர் தயாரா இருந்தார். ஆனா இன்னைக்கு அதுக்குள்ள திமுக புகுந்த பிறகு சாதி ரீதியா இமோஷனல் ஆக்கி, இப்ப எங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலைன்னா அப்படிங்கிற முதல்ல கொதிக்குதல் எழுவியும் போது தண்ணியை தெளிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சிக்க வேண்டியது. பாலு அவர்கள் போய் பேசின விஷயம் அப்படித்தான். அந்த கொதித்தெழுதுறது இல்லைன்னா தலைவர் அதை சுமூகமா முடிச்சு இன்னைக்கு அந்த திரௌபதி கோயில் திறந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்த மாதிரி எளிதா ஒரு விஷயத்த முடித்து விடக்கூடியவன், அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அந்த அரசியல் களத்துல அவருக்கு கிடைக்கணும். அது இன்னும் பல பேருக்கு, எப்படி சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போது அவர் செய்த திட்டங்கள் மாற்ற முடியாம எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஒரு அரசியல் கட்சி வந்து அடுத்த அரசியல் கட்சி போட்டா கண்ணை கலர மாட்டிட்டு போறாங்க பஸ்ஸுக்கு, அதுதான் திட்டம். அப்படி இல்லாம இன்னைக்கு வரைக்கும் மாற்ற முடியாம இருக்கும். அது மாதிரி எங்களுக்கு திட்டங்கள் வந்து சேரணும்னு, அதுக்கு அவருடைய வலு வந்து கூடணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த தேர்தலில் அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் நிகழும் என்று நான் நம்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப சோதனை காலகட்டத்தில்
அதாவது ஒண்ணு கோவிடு, இன்னொன்னு கட்சிக்குள்ளேயே நடந்த பல பரீட்சைகள். அது எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இவர் செஞ்சிருவாரா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதை தாண்டி நின்னாரு. நின்னதை தாண்டி இப்ப அந்த 10.7% அரசு பள்ளிகளுக்கு கொடுத்தது, மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தது, அதுல முக்கியமாக குடிமராமத்து பணிகள், இதெல்லாம் நான் முக்கியமான திட்டங்களா பாக்குறேன். அதாவது இந்த சவால்களுக்கு மத்தியிலையும் இந்த திட்டங்களை உங்களால முழுசா செயல்படுத்த முடிஞ்சது பெரிய விஷயம். அண்ணாமலை திமுகவுக்கு கண்ணுல விரல விட்டு ஆட்டினாரு. பெரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய நம்பிக்கையா இருந்தாரு. அது இன்னும் தொடர்ந்து இருக்கலாம். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ரொம்ப வழி மிகுந்த ஒரு விஷயம். அவர் இருந்திருந்தா இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கிறதுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸோட பெரிய தோழமையா இருந்திருப்பார். 2 பேரும் சேர்ந்திருந்தா அதை நிகழ்த்தி இருப்பாங்க. அது நிகழ்த்தப்படாமல் போயிடுச்சுங்கிற வருத்தம். இப்போ அதுக்கு நீதி கிடைக்க விடாம இவங்க சிபிஐ கொண்டு போக விடாம நிறுத்தி வச்சிருக்கிறதும் மிகப்பெரிய வருத்தம். உதயநிதி ஸ்டாலின் அவர் சினிமா நடிகர் தான், இப்ப அரசியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. வேற என்ன சொல்ல, அவர்கிட்ட இருந்து ஆழமான கருத்தையும் எதையாவது நீங்க எதிர்பார்க்க முடியுதா? அப்படி எதுவும் இங்க வரவே இல்லையே. நீங்க எடப்பாடியார் காலில் விழுந்ததை காமிக்க போது நீங்க அது அவர் பெண் காலில் விழுகிறாங்கிறத ஒரு வார்த்தையை சொல்லி போறீங்க. நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். எனக்கு அது ரொம்ப கோபமான விஷயம். காலில் விழுந்து பதவி வாங்கினாங்க நீங்க சொல்றதை விட, நீங்க அது எதுல இருக்கிற பெண்ணுங்கிறத சுத்தி காமிக்கிற மாதிரி காலுக்கடையில தேடுனாருங்கிற வார்த்தை நீங்க அந்த எதிரில் இருந்தால் ஒரு பெண்ணுங்கிறனாலதானே நீங்க இப்படி ஒரு வார்த்தைய சிரிப்பா இது திராவிட பாரம்பரியம் பேசுற பேச்சு. கலைஞர் எப்ப உள்ள சட்டமன்றத்துல உட்காந்து திராவிடம் எங்கே இருக்கிறது என்றால் பாவா நாடாவை அவிழ்த்து பாருங்கள்னு பேசினாரோ, அது 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 அப்படி தாத்தா வழியில இருந்து எல்லாரும் தொடர்பு வச்சிருக்கிறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும். நீங்க இந்த தலைமுறையா மாற மாட்டீங்களா? நீங்க எடப்பாடியை வையணும்னா எடப்பாடியை தாக்கணும்னா எடப்பாடி செயல் திட்டங்களை தாக்கணும். காலில் விழுகிறான்னு வாங்கினாருங்கிறத சொல்லும் போது நீங்க அதில் சசிகலாவையும் காமித்து கால்கள் கடையில் தேடினார் பேசுறது என்னை நீங்க எந்த வார்த்தைக்கு கொண்டு போய் நிறுத்துறீங்கிறது மிக மோசமான முன்னுதாரணம். இந்த 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 வயசுல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மு.க. ஸ்டாலின் அவர் எப்போ காப்பி பேஸ்ட் பண்றதை நிறுத்த போறாருன்னு தெரியல, அல்லது எப்போ அவரால் எதுவுமே துண்டுச்சிட்டு இல்லாம பேச முடியல. சுத்தி இருக்கிறவங்க சொல்றதை செய்துட்டு இருக்கிறாரு. சுயமா எப்ப செயல்பட போறாருன்னு தெரியல. அதனாலதான் கருணாநிதி இருந்த வரைக்கும் அந்த பொறுப்புக்கு அவரை கொண்டு வராம வச்சிருந்தாரோ. உங்க தொகுதியின் வாக்காளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மத்த எந்த தொகுதியும் விட இந்த தொகுதியை உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? ஒன்று பணம், பலம் என ஏற்கனவே இப்ப தொகுதிக்குள்ள ஒரு 4 இடங்கள் என்னமோ 5 கோடி வந்துருச்சுன்னு நேற்று தகவல். ஸ்குவாடு கூட உள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஏமாத்து வேலையும் கூட. பணம் அதிகாரத்துக்கு உடன் போக போகிறார்களா, அல்லது திரை வெளிச்சம் இல்லை எங்களுடைய பகுத்தறிவாதம் சிந்தனை இதெல்லாம் கிடையாது, தனி மனிதன் விஜய் இதெல்லாம் செய்தார் அதனால அவர் பின்னாடி போறோம்னு சொல்லாம அவரை பார்க்கறதுக்காகவே ஒரு பெருங்கூட்டம் போய் விழுந்தடிச்சு எங்க குழந்தைங்க சாகுறதுங்கிறத அது சகிக்க முடியாது. அப்போ இதுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா, அல்லது உங்க முன்னாடி களத்துல எல்லாமும் இதுவரைக்கும் இருந்த அரசியல் அல்ல வேறொரு அரசியலை நிகழ்த்தி காட்ட தயாராக இருக்கிறோம்னு சொல்றவங்கள கொஞ்சம் அவநம்பிக்கையாத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது மாதிரி யாரும் செய்யல சொல்லுவாங்க அப்படின்னு. அந்த அவநம்பிக்கையும் தாண்டி கொஞ்சம் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? உலகம் உங்களை ஒத்து பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தேர்வை வைத்து நீங்கள் யார் என்பதனை முடிவு செய்ய போகிறது. உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் உங்களுடைய அழகான பதில்களை கொடுத்ததுக்கும் பரபரப்பான நேரத்தை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி ஜெயச்சந்திரன்.